நட்புக்களே வணக்கம். ஹை டு ஆல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு 2 days உடம்பு சரியில்லை பாருங்கள், அதை வீடியோ போட முடியல. இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி முட்டையை வச்சு ரொம்ப சிம்பிளாக. உங்களுக்கு ரொம்ப பசிக்குது, டக்குன்னு ஒன்று செய்யணும், வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா 2 முட்டையை எடுத்து போடுங்க. வெங்காயம் தக்காளி இருக்கா, சூப்பராக ஒரு டிஷ் ரெடி பண்ணிடலாம். ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி பூரிக்கும் நல்லாயிருக்கும். சிம்பிளாக முடிச்சிடலாம். எண்ணெய் விட்டுட்டு 2 கிராம்பு 2 பட்டை இதை சேர்த்துட்டு, உங்கள்கிட்ட இருந்தால் கடல் பாசின்னு சொல்லுவோம் இல்லையா, அது சும்மா ஒரு 2 பிஞ்சு போட்டுக்கோங்க. 2 பிரியாணி இலை போட்டுட்டு, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று, 2 சேர்த்து நல்லா நைஸாக அரைஞ்சிக்கோங்க. அதை வந்து நல்லா எண்ணெயில் வந்து போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இடித்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சரிங்களா? சேர்த்துட்டு இது நல்லா வதங்கி வரும்போது கொஞ்சம் தக்காளி, ஒரு நல்ல மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா பழுத்தது, கொஞ்சம் பெரிய பழம் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு நைஸாக அரிஞ்சு போட்டு அதையும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சாம்பார் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை அப்படியே நைஸாக வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விட்ருங்க. மஞ்சள்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஜீரா பவுட்ரு ஒரு 1/2 டீஸ்பூன். சரிங்களா? சேர்த்துட்டு இது நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டு வரும்போது நம்ம என்ன பண்ணோன்னா, முட்டையை வந்து தனியாக 2 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். மூடி ஒரு 5 நிமிஷம், அப்புறம் மூடியை திறந்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு நல்லா குளிர விட்டிங்கன்னா, அந்த முட்டையை வந்து இந்த மாதிரி குழம்பு செய்யும்போது நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா ஒரு கெட்டியான பதமாகவே இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் கரையாது. சரிங்களா? இது நல்லா வதங்கி சுண்டு வரும்போது ஒரு 100 ml தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப குழம்பு மாதிரி விட வேண்டாம்ப்பா, கொஞ்சம் தொக்கு மாதிரி தான் இது வரும். விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் வேக வச்ச முட்டை அதை வந்து அப்படியே குறுக்கால சின்ன சின்ன பீஸ் மாதிரி அரைஞ்சி போடலாம். சரிங்களா? கொஞ்சம் மஞ்சக்கரு கரைஞ்சிருமோ நீங்கள் யோசிக்கலாம். பயப்படாதீங்க, நான் சொன்ன மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்பலாம் கரைஞ்சிடாது. அதே சமயம் 1-2 கரையும், பட் அது நல்லாயிருக்கும். அந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட் வந்து நல்லா வரும். அந்த எல்லோ கொஞ்சம் கரைஞ்சி வந்ததுன்னா இது அவ்வளோதான். இவ்வளோ தான் வேலையே. இதில் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து பரட்டி விட்டு பரிமாறினீங்கன்னா சூடான ஒரு சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா தொட்டுக்கு எதுவுமே தேவையில்லை, அருமையாக இருக்கும். சப்பாத்தி பூரிக்கு கூட தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குதா என்னென்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட்டுக்கு. கீப் ஆன் சப்போர்ட்டிங். நீங்கள் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம சேனல் நம்ம வளர்த்து கொண்டு போக முடியும். தேங்க்யூ. டேக் கேர்.